இன்றைக்கி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா திவசம் இன்னையோட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபத்தில் போயிட்டு திவசம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. படையலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஒய்ஃபும் என் தங்கச்சி தான் படையலுக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்துருந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் செஞ்சுருந்தாங்க எல்லாத்துக்குமே. என் தம்பி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க தூங்கிட்டு இருந்துச்சு. இதான் என் தங்கச்சி பிள்ளைங்க. இவனை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் மாதிரிக்கே அப்படியே அசல் அவர் உரிச்சு வச்சுருப்பான். வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் நட்டு வச்ச மரம் தான் எல்லாமே. பூ கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறப்போ ஒன்றுமே தெரில, இல்லாதப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ செடியில் பூ காய் எல்லாமே வந்துருச்சு. அப்படி வளர்த்து விட்ரு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்றுனா அவர் தான் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அவர் தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே. பெரிய பிள்ளைன்னு சொல்கிறத விட தலைச்சம்பளம் வரைக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது கெட்டதுன்னா அவர் தான் வந்து முன்னாடி நிற்பார். இவர் எல்லாமே எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாத மாதிரிக்கு இருக்குது. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. அவர் ஊண்டி வச்ச திராட்சை கொடின